அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் ரமலானினுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். இந்த ரமலானினுடைய மாதம் இந்த துஆவை அதிகமாக ஓதுவோம். அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய துஆ, அல்லாஹ்வினுடைய உதவிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய துஆ, அல்லாஹ்விடம் ஆரோக்கியத்தை கேட்கக்கூடிய துஆ, அல்லாஹ்வுடைய சோதனைகளிலிருந்து பாதுகாப்பு தேடக்கூடிய துஆ. இப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ரமலானினுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். மிகவும் சிறந்த ஒரு மாதம், அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய மாதம், குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாதம். அதிகமாக குர்ஆனை ஓதுவோம். குர்ஆனை ஓதத் தெரியாதவர்கள் இந்த ரமலானிலாவது அதனை ஓதுவதற்கு நாம் முயற்சி செய்வோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எல்லா விடயங்களையும் சீராக்கி தருவான். இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த துஆ முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸவாலி நிஅமதிக் வ தஹவ்வுலி ஆஃபியதிக் வ ஃபுஜாஅத்தி நிக்மதிக் வ ஜமீஇ சஹதிக். மீண்டும் ஒரு முறை இந்த துஆவை ஓதுகின்றேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸவாலி நிஅமதிக் وتحول عافيتك وفجاءة نقمتك وجميع سخطك. யா அல்லாஹ், உன் அருட்கொடைகள் என்னை விட்டு நீங்குவதை விட்டும், நீ எனக்கு அளித்த ஆரோக்கியத்தன்மை என்னை விட்டு மாறுவதை விட்டும், உனது திடீர் தண்டனையை விட்டும், உனது சகலவிதமான கோபங்களை விட்டும் நிச்சயமாக நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகின்றேன் என்ற இந்த துஆவை அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 2739வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.